வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழில் எண்கணிதம் ஜோதிடம் தொடர்பாக வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நாக்குக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 6, 7, 3 இல்லை கூட்டினாக்கா 16. அதோடைய விதிங்கிறது 7. நாக்கோட விதியின் 7. முழுசாக நாக்குக்குத்தான் எல்லா சக்தியும் உண்டு. அப்போது நாக்கு வெப்பத்தையும் காற்றையும் உணர்வதால் உடம்புக்கு உயிர் தருகிறது. ஆனால் நாக்கு யாருக்கிட்டையுமே நாக்கு தான் எல்லா பவருமே இருக்குது. பேசுகிறது, ஒரு மனிதரை வாழ வைக்கிறது, உயிர் கொடுக்கறது எல்லாமே நாக்குக்கு தான் இருக்குது. நாம் மூக்கால் சுவாசிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் அது ஒரு வகையில் உண்டு. அவை வார்த்தை அடிப்படையில் இந்த நாக்கு வெப்பத்தையும் காற்றையும் உடம்புக்கு உயிர் தருகிறது. நாக்கு வெப்பத்தையும் காற்றையும் உணர்வதால் உடம்புக்கு உயிர் தருகிறது. நாக்கு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நாக்குக்கிட்ட தான் உயிரே இருக்குது. அதான் ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு, என் நாக்கு, என் மூக்கு, என் பல்லு, என் ராசாத்தி அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. ஏன் அப்படி எழுதியிருக்காரு? அது ஒரு காதல் கதையிலே முடிச்சிருக்காரு. இந்த நாக்குக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. உடைய வாழ்க்கை அனைத்துமே உன்னுடைய நாக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. நாக்கு இல்லைன்னா நீ வாழவே முடியாது. உரலில் போட்டு இடிக்கிறோம், அம்மியில் போட்டு அரைக்கிறோம், ஒரு கை தள்ளிவிடுது இல்லையா? ஏன் தள்ளிவிடுது? எல்லாமும் நயமாக வேண்டும், எல்லாமே இடிபட வேண்டும் என்பதற்காகவே ஒரு கையால் குத்தும்போது ஒரு கையால் நம்ம தள்ளி விடுறோம். அம்மியை பிடிச்சிக்கிட்டு அரைச்ச பிறகு ஒவ்வொரு இதாக அந்த குழைகளில் போட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அரைக்கிறோம். அதனால் அதுபோல் வாய்க்கு நாக்கு ஒரு கை போல தான் அது. அதனால் தமிழ் எண்கணித ஜோதிடம் உண்மையில் தான் சொல்லப்பட்டு வருகிறது. அதனால் நாக்கு வெப்பத்தை காற்றையை உணர்வதால் உடம்புக்கு உயிர் தருகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் உண்மையிலே யாருமே நம்ப மாட்டேங்க. நாக்கு செத்து போச்சுன்னா, நாக்கு வறண்டு போச்சுன்னா உனக்கு தண்ணி தாகும். அதுபோல தான் உன்னுடைய உயிரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. நாக்கு செத்து போனால் ஒன்றுமே இல்லை. நாக்கு தொண்டையில் தள்ளி வைத்து அனுப்புனா தான் எல்லாமே. நாக்கு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கை கூட இல்லாமல் இருந்தவன், ஆனால் நாக்கு இல்லாமல் இருக்க முடியாது. எந்த உயிர் ஜீவனாக இருந்தாலும் சரி, நாக்குக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. அந்த நாக்கு தான் ஒருடைய நாவில் பேசும். அந்த நாக்கு நம்ம எவ்வளோ சிந்திக்கலாம், கற்பனை பண்ணலாம். உண்மையிலே நாக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுக்கு உண்மையை சொல்லாது. அவன் என்ன நினைக்கிறான் அப்படியே நாக்கு பேசிக்கிட்டு போகும். ஆனால் நாக்குக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அந்த நாக்கு அவன் மூளையில் சிந்திச்சிட்டா இப்படி தான் பேசணும், இப்படி தான் உலக நடப்பு அப்படின்னு நாக்கு பேசினாக்கா அது கரெக்டாக இருக்கும். ஆனால் நாக்கோட விதியின் 7. நாக்கு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நாக்கு ருசி தான் பார்க்குது அப்போல்லாம் கிடையாது. நாக்கு வெப்பத்தையும் காற்றையும் உணர்வதால் உடம்புக்கு உயிர் தருகிறது. அதான் என் நாக்கு, என் மூக்கு, என் பல்லு, என் ராசாத்தின்னு ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு. அது காதலில் போனாலும் நாக்கு இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அதனால் நாக்குடைய விதி என்கிறது 7. 7 என்றால் முழுமையும் நாக்குக்கிட்ட தான் இருக்குது, வேறு எதுக்கிட்டும் இல்லை. ஏன்னா சூரியனுக்கு சந்திரனும் 7ஆம் பறையை பார்க்கும்போது அது பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். அப்போ நாக்குக்கு முழு உரிமை, முழு பௌர்ணமி நாக்கில் தான் இருக்குது. அதனால் நாக்கு என்பது 7ஆம் இடத்தை குறிக்கிறது. நாக்கு 7ஆம் விதி என்ன இருப்பாரோ அது நாக்கு சுத்தம். ஆனால் நாக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ மெல்றது, நீ ருசிக்கிறது எல்லாமே நாக்கு பார்த்து உள்ளே தள்ளுனாதான், இல்லைனா உள்ள நாக்கு பார்த்து வெளியே தள்ளா இல்லை எதுவுமே. அப்புறம் ஆஸ்பத்திரி போட்டு தான் அது உயிர் பிரிய வேண்டியதான். அதனால் நாக்குக்கு உள்ள ஒரு அதிகாரம் யாருக்குமே கிடையாது. நாக்கு பார்த்தா தான். ஆனால் நாக்கு எல்லாத்துக்குமே எல்லா மனுஷனுக்கும் உண்மையை சொல்லாது. உண்மையிலே நாக்கு பார்த்து எது செஞ்சால் அது செஞ்சது தான். வாராதனோட வருவார்னு சொல்லிட்டு அவன் வந்தே தான் தீரணும். அப்படிப்பட்ட கணக்கு அந்த நாக்கு 7வது எண்கணிதத்தை காட்டப்பட்டு வருகிறது. சரி, அடுத்ததாக மணி விளக்குக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணின 1, 7, 6, 7, 7, 3
இதெல்லாம் கூட்டாக்க 31. அதோடைய விதி என்கிறது 4. மணி விளக்கு பாருங்கள், மணி விளக்குக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்கிடம் விதி எண் 4ஐ குறிக்கிறது. மணி விளக்குன்னா சாதாரண இல்லை, தூண்டாத மணி விளக்கு என்று சொல்லியிருக்கிறார் ராமலிங்க சுவாமி. அந்த மணி விளக்கை வச்சு தான் இன்றைக்கி வந்து எல்லாமே கடல் கரைக்கலாம், மணி விளக்கு எல்லாமே மணி விளக்கு ஏற்றப்பட்டு வருகிறார்கள். மணி விளக்குன்னா தூண்டாத மணி விளக்குன்னு அதுக்கு பேர். தூண்டாத மணி விளக்குன்னா ஒரு நேரம் 10 வச்சு அப்படி தொடர்ந்து அது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அதுதான் தூண்டாத மணி விளக்குன்னு பேர். அதனால் தூண்டாத மணி விளக்குங்கிறது ஏன் 4வது எண்கிழித்து வருகிறது. அடுத்ததாக மாகாணம். மாகாணத்துக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 8, 8, 6, 7 இதெல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்கிறது 2. மாகாணம்லாம் நம்ம நாட்டில், இந்தியாவில், தமிழ்நாட்டிலாம் மறைஞ்சு போச்சு. மாகாணம்னா என்னன்னு தெரியாது, மாவட்டம்னா தெரியும். அப்போ மாகாணம் என்றால் மாவட்டத்தை குறிக்கிறது. அமெரிக்காவில் தான் இந்த மாகாணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாகாணம்ங்கிறது அமெரிக்காவில் இன்னும் மாற கிடையாது. மாகாணங்கிறது மாவட்டம். அதுபோல் நம்ம தமிழ்நாட்டிலாம் ஏதோ ஒரு காலத்தில் மாவட்டம் மாகாணம்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாகாணம் என்பது தான் மாவட்டம். இன்றைக்கி 39, 40 மாவட்டங்கள் இருக்கிறது என்றால் அது மாகாணம்தான். பொதுவாக சென்னை மாகாணம் சொல்லப்பட்டது. அதுபோல் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து மாகாணம் என்பது மாவட்டத்தை குறிக்கிறது. அந்த மாவட்டம் தான் 39, 40 மாகாணம் என்று சொல்லப்படுது மாகாணம். ஆனால் அமெரிக்காவில் அது இன்றும் நடைமுறைக்கு உள்ளது. மாகாணம் என்பது அமெரிக்காவில் சொல்லப்பட்டு வருகிறது. கொக்கரிக்கோ பாருங்கள், ஒரு சேவல் பெட்டக்கோழி கூவே கூவாது. ஆனால் கொக்கரிக்கோ என்ற எழுத்துக்கள் 5 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்ணிதான் 3, 7, 1, 4, 7, 6 இதெல்லாம் கூட்டாங்க 28. அதோடைய விதி என்கிறது 1. அப்போது கொக்கரிக்கோங்கிறது சேவல் தான் 2. ஆனால் சேவல் வந்து அப்படியே கூவும்போது ஒரு சமயத்தில் 2 ரெக்கையும் அப்படியே விசிறி நின்றுட்டு அப்படியே கூவும்போது கொக்கரிக்கோன்னு கூடும். சேவல் பொதுவாக கோழின்னு சொல்லுவாங்க. கோழி என்பது மனித இனம் போல் ஆண் பெண்ணுன்னு இருக்கு இல்லையா, அதுபோல் கோழின்னா பொதுவாக ஆணும் பெண்ணு தான். கொக்கரிக்கோ என்ற சேவல் தான். கொக்கரிக்கோ என்ற சேவல் தான். அது ஒரு மணி. அது விதியின் 1ஐ குறிக்கிறது, 1ஆம் இடத்தை குறிக்கிறது. சரி, ரைட்டு. கொக் 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 என்று சொல்லக்கூடியது அது குஞ்சுகளுக்கு உணவை தரும்படியான ஒரு அழைப்பு. அது கொக்கரிக்கோ என்றால் அழைப்பு தான். அது கொக்க கொக்கம் என்றால் அழைப்பு தான் அது. அதே போல் பெட்ட கோழி ஆண் சேவலை கூப்பிட்டோம், ஆண் சேவலை அழைத்தாலும் சரி, ஆண் சேவல் மீது பெட்டக்கோழி விரும்பினாலும் சரி, அது கொக்கொக்கம். அது காதலும் சொல்லலாம், தன் பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய அழைப்புகளும் இருக்கலாம். அது அழைப்பு. கொக்கொக்கு என்றால் அழைப்பு. அந்த கொக்கொக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிக்கைதான் 3, 7, 3, 7 இதெல்லாம் கூப்பிட்டுனாக்கா 20. அதோடைய விதி என்கிறது 2. பாருங்கள், சேவலுக்கு 1ஆம் நம்பர் வருது. கொக்கொக்கோ என்று சொல்லக்கூடியது பெட்டக்கோழிக்கு 2ஆம் நம்பர் வருகிறது. அப்போ 2ஆம் இடத்தை இந்த பெட்டக்கோழிக்கு குறிப்பிட்டு வருகிறது. அதாவது கொக்கொங்கிறது அழைப்பு. தன் காதலையும் அழைக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளை அழைக்கலாம் என்று சொல் கொக்கொக். குஞ்சுக்கு உணவு தரும்படியான அழைப்புகள். ஆண் சேவலையும் அந்த பெட்டக்கோழி கொக்கொக்குங்கும். கொத்தி ஆண் சேவலை அழைக்கும் கொக்கொக்கும். கிருங்கிறது ஒரு அலற சத்தம்னு வேறு. அலறல். கோழிங்களாம் ஒன்று சேர்ந்து அலறும். கிருன்னு பாம்பு கிம்பு பூரா பள்ளி வந்துச்சுனாக்கா பெட்டக்கோழி எல்லா கோழியும் சேர்ந்து கிருங்க. அந்த இருங்கிற வார்த்தைக்கு 2 4 அதெல்லாம் கூட்டினாக்கா 12. அதோடைய விதி என்கிறது 3. அது ஒரு அலறல் சத்தம். பயந்து போய் கோழிகள் கிறங்குது. அதனால் நான் இந்த எண்கிணம் தமிழுக்கு 240 எழுத்து. இந்த 240 எழுத்துக்கு உண்டான எண்கிணம் தனித்தனி அடிப்படையில் உருவாக்கப்பட்டு வார்த்தை அடிப்படை சொல்லி வருகின்றேன். நான் அறிவியல் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் எண்கிணித வள்ளுவர். நன்றி, வணக்கம்.